शेषादिवंशकमेशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्त गुरुवर्य सुतगुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् लोकाचार्याय गुरुवे कृष्णपालस्य सूनवे संसारभोगसन्दष्ट जीवजीवातवे नमः. குருவரம்பரை லோகாச்சாரியர் தியானம் பண்ணோம். நாங்கள் யார், நாள் அப்படின்னு என்ன, பஞ்சசம்ஸ்காரம் உடையவர்கள் எல்லாம் பிரபந்தர்கள். பிரபன்னில் என்ன பண்ணணும் அது சொல்றாங்க. அப்படின்னு என்ன, பிரபன்ன தினச்சரியே 243வது சூத்திரத்தில் சொல்றாரு. எப்படி இருக்கணும் ஒரு பிரபந்தம் ஆரம்பம் அப்படின்னா, ஒரு பக்கத்து சொல்லிட்டு வந்தாங்கல்ல, முதல்ல வேதார்த்தம் அறிய வேண்டும். அது ஸ்மிருதி இதிகாசங்களாலே தெரியப்படுத்தும். ஸ்மிருதி பிரதானம், புராணம் கவுனம். இந்த ஸ்மிருதியிலே சிறையிறந்த வளையத்தும் சொல்லுகிறது புருஷகார வைபவம். இதிகாசேஷ்டமான மகாபாரதத்தாலே உபாயம் வைபவம் கண்ணனால் தெரியப்படுத்துகிறது. தூதுபூர்வ நேர்த்தம் சொல்லுகிறது. சோ அதனால உபாய வைபவம் புருஷகார வைபவம் எல்லாருக்கும் வேண்டும். ஆல்ல பிரபான்னால் எல்லாருக்குமே வேண்டும். சரி, அது சொன்னோம். பிரபந்தம் எப்படி காலத்துக்கு அடிக்கணும் அப்படின்னா, பிரபந்த தினச்சரின்னு சொல்றாரு. சென்டருக்கு வந்துட்டேன், பிகினிங் என்னும் போகல. காரணம் என்னன்னா, இது என்ன சொல்றா அப்படின்னு உங்களுக்கு நாம் நித்தியம் பண்ணிருந்த காரியத்தை சொல்றது பூர்வாச்சாரியால் வாக்காக சொல்றோம். அந்த சூத்திரத்தை சொல்லிட்டு வியாக்கியானம் சொல்றேன். இப்படி இது பிரபந்த தினச்சரி எங்க இருக்கு? 243வது சூத்திரம். இது எங்க இருக்கு? 2ஆம் பிரகடனத்துல கடைசி சூத்திரம். இப்படி சர்வ பிரகாரத்தாலும் நாசேதுவான அகங்காரத்துக்கும் அதனுடைய காரியமான விஷய பிராவண்யத்துக்கும் விடைநலம் தானாகையாலே மனுஷனுக்கு அகங்காரம் இருக்கு. அதனால விஷய பிராவண்யம், விஷயத்துல ஆகிறது. சரி, அதுக்கு நானே காரணம். தன்னை கண்டால் சத்ருவை கண்டா போரேயும், அதற்கு வந்தகான சம்சாரிகளை கண்டால் தப்பத்தை கண்டா போரேயும், அதற்கு நிவர்த்தகரான ஸ்ரீவைஷ்ணவர்களை கண்டால் பந்துக்களை கண்டாற் போலேயும், ஈஸ்வரனை கண்டால் பிதாவை கண்டாற் போலேயும், ஆச்சாரியனை கண்டால் பசியன் சோதனை கண்டாற் போலேயும், சிஷ்யனை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டாற் போலேயும். 6 விஷயம் சொல்ற. நினைத்து அகங்கார அர்த்த காமங்கள் 3 ரெஸ்பெக்டிவ்லி அபிமத விஷயத்தை அனுகூலர் பற்கள் அநாதரத்தையும், பிரதிகூலர் பற்கள் பிராவண்யத்தையும், உபேட்ச பற்கள் அபேட்சையும் பிறப்பிக்கும் என்ற என்ன சொல்றாரு இங்கே? அகங்காரம் என்ன பண்றது? அனுகூலர் பற்கள் அநாதரத்தையும். அகங்காரம் இருந்தா அட்வைஸ் பண்றவங்க கேட்கிறதே இல்லை. அர்த்தம் பைசா ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா பிரதிகூலர் பற்கள் பிராவண்யத்தையும் யார் வேண்டாம் அப்படின்னுட்டே போறோம். 3வது காமங்கள் ஆசை அதிகமாச்சுன்னா உபேட்சிக்கும் ஒரு பற்கள் அபேட்சையும் பிறப்பிக்கும் என்ற 5 ஆத்மகுணங்கள் நம்மாலும் பிறராலும் பிறப்பித்துக் கொள்ள வேண்டாது. ஆத்மகுணம்
நாமாய் பிறப்பித்துக் கொள்ளலாமா? முடியாது. சதாச்சாரிய பிரசார வடிவாக வருகிற பகவத் பிரசாரத்தாலே விருப்பம் என்று அத்தனை என்று துணிந்து தேக யாத்திரையில் உபேட்சையும் ஆத்ம யாத்திரையில் அபேட்சையும் பிராகிருத்த வஸ்துக்களில் ரோக்கியபுத்தி நிவர்த்தியும் ஏகதாரணம் பரமாத்ம சமாராதன சமாப்தி பிரசார பிரதிபத்தி என்கிற புத்தி விசேஷமும் தனக்கொரு கிளேசம் உண்டானால் கர்மபலம் வென்றாதல் கிருபாபலம் வென்றாதல் பிறக்கும் பிரீத்தியும் சுவானுஷ்டானத்தில் சாதனத்து புத்தி நிவர்த்தியும் விலக்கங்களுடைய ஞான அனுஷ்டானங்களில் வாஞ்சையும் உகந்திர நிலங்களில் ஆதராதிசயமும் மங்களாசாசனமும் அதை பண்ணிருக்கேன் டெய்லி. இதர விஷயங்களில் அருச்சியும் ஆர்த்தியும் அருவத்தன நீதியும் ஆகார நீதியும் அனுகூல சகவாசமும் பிரதிகூல சகவாச நிவர்த்தியும் சதாச்சாரிய பிரசாரத்தாலே வர்த்திக்கும்படி பண்ணிக்கொண்டு போகிற கடவன் 15 விஷயத்தை சொல்றார். 6 மாதிரி இருக்குன்னு பண்றார். 15 23 என்ன வியாக்கியானம் என்ன சொல்றது அப்படின்னா, தன்னைத்தானே முடிக்கையானது அப்படின்னா என்று தொடங்கி இவ்வளவாக அகங்காராரிகளின் தோஷம் உபபாதிக்கப்பட்டது. அனந்தரம் பிராப்திய பிராகங்கள் இரண்டும் அவனே என்கிருக்கும் பிரபன்னாதிகாரியுடைய தினச்சரியா விசேஷம் சொல்லப்படுகிறது. பிராப்தியம் ஓரிடம், பிராபகம் பிரபத்தி, கரணாகதி, துவயம், கைங்கரியம். கைங்கரியம் பிராப்தியம் இதெல்லாம் வழி ஆகியவே பிராப்திய பிராகங்கள் இரண்டும் மறைந்திருக்கும் பிரபன்னாதிகாரியுடைய தினச்சரியா விசேஷம் சொல்லப்படுகிறது. எல்லாரும் நாங்கள் எல்லாம் பிரபன்னர்களே எப்படி இருக்கணும்? இப்படி சர்வ பிரகாரத்தாரும் என்று தொடங்கி சதாச்சாரிய பிரகாரத்தாரை வர்த்திக்கும்படி பண்ணி கொண்டு போகிற கடவன் என்னவளவாக அப்படின்னு என்ன 6 போல இருக்கிறான். 15 விஷயத்தை அறிந்து கொண்டு நடக்க வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும். அது சொல்ற 6 21 என்ன சொல்ற? கீழ் உத்தமான பிரகாரத்தை பராமரிக்கிறது. சர்வ பிரகாரத்தால் நாசஹேத்துவையாகிறது. நமக்கு எது நாசஹேத்து அப்படின்னா, அகங்காரம் விஷய பிராவண்யம் இது ரெண்டும் நாசஹேத்து. ஸ்வரூபேண முடித்தும் பாகவத விரோதத்தை விளைத்தும் முடித்தும் பகவல் லாப விரோதியாயும் எல்லாப்படையிலும் அசன்னேவ சபவதி என்கிறபடியே அசத் சங்கல்பமாம்படி ஸ்வரூபத்தை உருவழிய பண்ணுவதாய் இருக்கை. இது அகங்காரமும் விஷய பிராவண்யமும். அகங்காரம்தான் தேகாத்மாபிமான ரூபமாயம் தேகாதிரிக்த ஆத்ம விஷயத்தில் சுவாதந்திரிய அபிமான ரூபமாயம் 2 வகை பற்றிலே இருப்பது. நான் சுதந்திரம் நினைக்கிறது ஒரு தட்டு, தேகமே ஆத்மா நினைக்கிறது இன்னொரு தட்டு. இவ்விடத்தில் அவை 2ம் சேரச் சொல்லப்படுகிறது. அதனுடைய காரியமான விஷய பிராவண்யத்துக்கும் தேகாத்மிபானமும் தேகாத்ம அபிமானமும் சுவாதந்திரிய அபிமானமும் விஷயங்களை சுபோக்கியத்தையும் மூலமாகிய விஷய பிராவண்யத்தை அகங்கார காரியம் இருக்கிறது. விஷய பிராவண்யம் அப்படின்னா என்ன? இதர விஷயம் ஆசை, அது அகங்கார காரியம்.
விசேஷத்தாலே அனுகூலமாகவும் பிரதிகூலமாகவும் சொல்லப்பட்ட விசித்தமும் விசேஷம் சொல்லுகிறது. விகிதம் பிரிஸ்கிரைப்டு, நிஷித்தம் நாட் பிரிஸ்கிரைப்டு. வெல்லத்தக்கது கொள்ளத்தக்கது, விகிதம் கொள்ளத்தக்கது, நிஷித்தம் வெல்லத்தக்கது. விளைநிலம் தானாகையாலே என்பது இவை இரண்டுக்கும் ஜென்மபூமி. பகவத் ஸ்வரூபி விரோதான ஆதிகளை பண்ணக்கடவ குணத்திரயாத்மக பிரகிருதி பரிணாம ரூபமாய் ஸ்வகர்ம விசேஷ ஆரப்தமாயிருக்கிற சரீர விசிஷ்டனான தான் நாகையாலே. நான் யார்? கர்ம நிபந்தனமாக பரந்தவன். கர்மம் எப்பேறப்பட்டது? குணத்தால் ஆகியது. எப்பேறுபட்ட குணம்? சத்வ ரஜஸ்தமோ குணங்களாலே. இது குணத்திரயாத்மக பிரகிருதி பரிணாம ரூபமாய் கர்ம விசேஷ ஆரப்தமாயிருக்கிற சரீர விசிஷ்டனான தான் ஆகையாலே கர்மானுகுணமாக ரஜஸ்தமசுக்கல்லாலே கலங்கவடிக்கும் சரீர விசிஷ்டத்தையாலே மதிமயங்கி தானல்லாத தேகத்தை தானாகவும் தனக்குரியனல்லாத தன்னை சுதந்திரனாகவும் அபிமானிப்பதும் தனக்கு அனர்த்தகரமான விஷயங்களிலே அத்தியாதரத்தை பண்ணுவதும் அவன் தானே இதே. தன்னை கண்டால் சத்துருவை கண்டா போலேயும் அப்படின்னு என்ன? இப்படி அனாதிகாலம் போந்தவனாய் இப்போதும் அதுக்கு யோக்கியமான சரீர விசிஷ்டனாய் இருக்கிற தன்னை தரிசித்தால் கொண்டது விடையேன் என்று சாயுதனாய் பல்கம்பித் தெரியும் சத்ருவை கண்டா போலே உடல் கரித்து தனக்கு நாசகனாக நினைத்தும் தனத்தானே சத்ருவாக நினைக்கணும். தங்களுடைய உக்தி பிரவൃத்திகளாலே துர்வாசனையை கிளப்பி அகங்காராதிகளை மேல் மேலும் வளரும்படி பண்ணும் ததுபய வசியதான சம்சாரிகளை கண்டு எதிரை கண்டால் அழுகில் வேல் விடுந்து அள்ளிக்கொள்ளும் மிக தூரமான சர்ப்பத்தை கண்டா போலேயும் அவருக்கு வர்த்தகரான சம்சாரிகளை கண்டால் சர்ப்பத்தை கண்டா போலேயும் அஞ்சு நடுங்கி பிற்காலித்து நமக்கு பாதகரி என்று நினைத்தும். மூணாவது, தங்களுடைய உபதேசானுஷ்டானங்கள் இரண்டும் அகங்காரிகளின் தோஷங்களுக்கு கொண்டு வைத்து பிரசங்கத்திலே வீதனாம் விடுபண்ணி சமாசனமாக அவற்றை நிவர்த்திப்பிக்கும் மத்தியம பதனிஷ்டரான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கான தன்னுடைய அனர்த்த அபியுதயங்கள் இரண்டும் தங்களதாய் தீயது விலக்கி நல்லதில் மூட்டி ரட்சிக்கும் ஆப்த பந்துக்களை கண்டா போலேயும் ஸ்ரீ வைஷ்ணவர் கண்ட ஆப்த பந்துக்களை கண்டா போலேயும் அத்தியாதகம் பண்ணி நமக்கு நல் துணையானவர்கள் என்று நினைத்தும். எடுத்தது அடியிலே கர்ணகலேபரங்களை தந்து அவற்றை கொண்டு விபச்சரியாமல் நல்வழி நடக்கும்படி சாஸ்திரங்களை காட்டி அகிருத்தியகரணாரிகளில் சிக்ஷித்து சர்வாவஸ்தையிலும் தன்னுடைய இதமே பார்த்து போரும் ஈஸ்வரனை அச்சாஸ்தலங்களில் கண்களாரக் கண்டால் உற்பாதகனாய் வித்யாப்பிரதனாய் அபதேத்விருத்தனாகாதபடி நியமித்து நடத்தி கொண்டு போரும் ஹிதைஷியான பிதாவை கண்டா போலேயும் ஈஸ்வரனை கண்டால் பிதாவை கண்டா போலேயும் ஸ்நேக சாத்வத வினயங்களை விடையனாய்க் கொண்டு நமக்கு ஹிதபரன் என்று நினைத்து. அடுத்தது யார்? ஆச்சாரியரை கண்டால் பசியன் சோத்தை கண்டா போலேயும் அனாதிகாரம் அசன்னேவ என்னும்படி கிடந்த தன்னை பகவத் சம்பந்தத்தை அறிவித்து சத்தாவானாக்கி மேன்மேலும் தன் உபதேசத்தாலே
ஞான வைராக்கிய வெற்றிகளை விளைத்து கையில் கனியன்ன பகவத் விஷயத்தை காட்டித் தரும் மகோபகாரகனாய் உன் சீரே உயிர்க்குயிராய் என்னும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்று வேண்டிறஞ்சான் என்றும் சொல்லும்படி குண விக்கிரகங்களாலே தனக்கு ஆரக போக்கியனாயிருக்கும் ஆச்சாத்தினை கண்ணுக்கிழக்காம்படி கண்டால் கண்ணாஞ்சொடரிடம் பெரும் பசி என்று தாரகுமமாய் போக்கியமான சோத்தை கண்டாற்போலே கத்திய வினிவேசத்தோடு அனுபவித்து நமக்கு தாரக போக்கிய விஷயம் உண்ணும் சோர் பிறகுநீர் தாரக போக்கியங்கள் என்பதனை சாத்தியாந்தரவித்யாதி சமஸ்த ஸ்வபாவ சம்பன்னதையா சமயக் ஞான பிரேமவானாயிருக்கும் சச்சிஷனை கண்டால் எப்படி இருக்கணும்? சிஷ்யனை கண்டால் அதொரு விஷயத்தை கண்டார் போலே. சரி, எனக்கும் சாத்தியாந்த நிமித்தியாதி சமஸ்த ஸ்வபாவ சம்பன்னத்தையா சம்யஜான பிரேமமானாயிருக்கும் சச்சிஷ்யனை கண்டால் தனக்கு ஆனந்தாவகமான அபிருத விஷயத்தை கண்டால் போதே பகவத் குணானுசந்தான திசையிலே நாம் சொல்லும் பகவத் குணங்களை ஆதரித்து கேட்பது அனுபவிப்பது சித்தனான தாம் ஆகாரங்களினாலே நமக்கு ஆனந்தாவகம் என்று நினைத்தும் அகங்கார அர்த்தகாவங்கள் மூன்றும் இவ மூன்றிலும் வைத்துக் கொண்டு அகங்காரம் அனுகூல பக்கல் அநாதரத்தை பிறப்பிக்கும், அதாவது சேஷத்துவத்தை தன்னிதையிலே ஜீவிக்க வெட்டாதபடியிலே அகங்காரத்தின் வரவிருப்பது. அகங்காரியானவன் நனமே என்று கஸ்கித்து என்றிருக்கும் ஒரு விஷயத்திலும் தலையை தாழ்க்க விஷயாதே. ஆகையாலே அகங்காரம் மேலிடமாகில் ஸ்வரூபவர்த்தகராய்கொண்டு அனுகூலராயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களைக் கண்டால் நம்முடைய சேஷிகள் என்று தொடர்நடங்கி எழுந்திருந்து பிரணாமாதி பூர்வகமாக அருவத்தனங்களை பண்ணவிட்டாரே தன்னை அவர்களில் அதிகனாகவாதல் அவர்களை தன்னோடு சமராகவாதல் புத்தி பண்ணி அனாதரித்திருக்கும்படி பண்ணும் கை அர்த்தம் பைசா பிரதிகூலர் மக்கள் பிராமணியத்தை பிறப்பிக்கும், அதாவது அரையாயிரம் சென்றெடுத்து ஒரு காசிவெத்தாராய்விட வேண்டும், 6000 சென்றெடுத்து ஒரு காசிவெத்தராய்விட வேண்டும் என்பதிலே அர்த்தராகம் இருக்கும்படி. ஆகையாலே அது ஸ்வரூபநாசகத்வேனா பிரதிகூலரான சம்சாரிகளைக் கண்டால் வெறுவி ஓடிப்போக வேண்டியிருக்க ஒரு காதிசை நச்சு அவர்களோட உறவு பண்ணி அவர்கள் இருந்து இடங்களிலே பலகாலம் செல்வது, அவர்களை அழைத்து விருந்துவதை, அவர்கள் குணக்கீர்த்தனம் பண்ணுவதான்படி அவர்கள் விஷயத்திலே பிராவண்யத்தை உண்டாக்கும். மூணாவது, காமம் உபேட்சிப்பவர்கள் அபேட்சையை பிறப்பிக்கும். காமியத இது காமகா என்கிறபடியே காமசப்தத்தாலே விஷய சம்போக சுகத்தை சொல்லுகிறது. அது ஈசிபோம் என்கிறேல்மின் என்கிறபடியே தாரித்திரிய வார்த்தகாரிகளிடையான தன்னை முகம் வாராமல் தள்ளி கரவடைத்து உபேட்சாவாரம் பண்ணும் ஸ்திரீகள் பக்தரதே ஏழைய தான் விழிப்பச் செல்வர் என்கிறபடியே அவர்களை உபேட்சாவாரம் முதலானவை தன்னையே உத்தேசமாக கொண்டு செல்லும்படி விலட்சணரை கேட்டால் சிரிக்கும்படியான ஏய அபேட்சையை விளைக்கும் கை. இப்படி அகங்காராதிகள் மூன்றும் ஸ்வரூபவர்த்தகரை அனாதிக்கும்படியும் ஸ்வரூப நாசகரை ஆதரிக்கும்படியும் ஸ்வரூப நாசகத்தையோட உபேட்சிகரமாயிருக்கும் அவர்களை அபேட்சிக்கும்படியும் வேண்டும் என்று அவற்றின் கொடுமைகளை அனுசந்தித்து என் செய்ய தேடுகிறதோ என்றஞ்சி அத்தகாம அபிமானங்கள் மூன்றும் என்று பாசமானாலும் கர்வோபிமானோ அகங்காரஹா என்கிறபடியே அபிமான சப்தத்தாலே அகங்காரத்தை சொல்லுகிறாலே அனுகூலர்கள் இத்தியாதியை
எதிரையாற்றாரே யதா யோகம் கொண்டு கீழ் சென்ற பிரகாரத்திலே யோகிக்க கடவது. ஆத்ம குணங்கள் இத்தியாதி சபரமாத்தியாத்ம குணங்கள் அனாதி காலம் அகங்காராதிகளுக்கு பிரயோஜனமாய் அனாத்ம குணங்களை கூடுபோரித்துக் கொண்டு பரதந்திரனாயிருக்கிற நம்முடைய யத்னத்தாலும் ஆத்ம குணோடைய விரோதிகளான அகங்காராதிகளுக்கு பத்தகராய் அனாத்மகுணம் புரிபூர்ணராய் கர்மவிஷ்யராயிருக்கிற பிறருடைய யத்னத்தாலும் பிறப்பித்துக் கொள்ள வண்ணாது ஆத்ம குணங்களுக்கெல்லாம் கொள்கரமாய் அடியிலே தன்னுடைய நிவேதிக்க கிருபையாலே நம்மை அங்கீகரித்தலை நமக்கு ஆத்மகுணம் உண்டாவது எப்போதோ என்று பலகாலம் கரைவது பகவானை அர்த்திப்பதாய் கொண்டு போரும் சதாச்சாரியனுடைய பிரசாத வழியாக வருகிற நம்முடைய ஆத்ம குணோதய விரோதி பாபக்ஷயம் பிறக்கும்படி அமலங்களாக விழிக்கும் பகவானுடைய பரிபூர்ண பிரசாரத்தாலே பெருக்கும் அத்தனை என்ன தொழில் செய்து என்னப்பட்ட வேண்டியது 15 விஷயத்தை சென்ற அது பார்க்கலாம். சப்புரமாரம் விசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருகரம் பராம்